பொறியியல் படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் என்று சொல்லக்கூடிய கல்வி கடன் பல வங்கிகள்ல தருவதாக இல்லை. நாங்க கொடுத்து முடிச்சிட்டோம், இல்ல எங்களுக்கு பேங்க்ல நிர்ணயம் செய்யப்பட்ட மார்க் ஒரு பையன் வாங்கல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கல்வி கடன் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை நமக்கு போன் பண்ணி கேட்டாங்க. இதெல்லாம் எல்லாம் சொல்றீங்க சட்டமெல்லாம், இதுக்கு ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நாங்க மேற்கோள் காட்டி கல்வி கடனை கேட்கிறேன், என் மகனுக்காக போனா உங்க மகன் அந்த மார்க் வாங்கலன்னு சொல்றாங்க, அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. கட்டாயமாக இருக்கு. உயர்கல்வித்துறை பொறியியல் படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவது சம்பந்தமாக ஒரு அரசாணையை இயற்றிருக்கு. 16/4/2010 அன்று அந்த உயர்கல்வித்துறையுடைய அரசாணை நிலை எண் 151 ஏற்கனவே 2008 ஒரு வழிகாட்டுதல் அனுப்பிச்சு, 2008 ஒரு அரசாணை இயற்றப்பட்டுச்சு. ஆனா அது சரியாக பின்பற்றப்படலை அப்படிங்கிறதுக்காக 2010 தெளிவாக ஒரு அரசாணை இயற்றி தமிழக அரசு உயர்கல்வித்துறை. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறியியல் படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் மதிப்பெண் இருந்தா நீங்க தாராளமாக நீங்க கல்வி கடன் கொடுக்கலாம், அதை மறுப்பது மிகப்பெரிய குற்றம், நீங்க மறுக்க கூடாது. எந்த வங்கியாக இருந்தாலும் நீங்க கொடுக்கணும், இல்ல அந்த வங்கியில தான் தருவாங்க, நாங்க தரமாட்டோம், எங்க வங்கிக்கு என்று தனியாக ஒரு வரைமுறை வச்சிருக்கோம், இவ்வளவு மார்க் இருக்கணும் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. பொறியியல் படிப்புக்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக நீங்க கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இருக்கு, அவங்க எலிஜிபிள் ஆகி அந்த கவுன்சிலிங்ல எடுத்துறாங்க. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரியில படிப்பதற்கு அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன வங்கிகள் நீங்க உங்களுக்குன்னு ஒரு என்ன ஒரு கோட்பாடு வச்சுக்கீங்க, என்ன ஒரு வரைமுறை வச்சிருக்கீங்க உங்க வங்கியில கொடுப்பதற்கு? அரசு மூலம் அரசே அவருக்கு படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குது, ஆனா நீங்க அதை தர மறுக்கிறீங்க. அதுக்காகவே அரசு இந்த அரசாணை ஏற்றிருக்கு 151 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பொது பிரிவினர்களுக்கு, அந்த ஓசி பிரிவினர் பொது பிரிவினர்களுக்கு கட்டாயமாக 50% விழுக்காடு உங்களுடைய மார்க்ல இருந்தால் நீங்க கல்வி கடன் வாங்குவதற்கு தகுதியானவர்கள். அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 45% விழுக்காடு இருக்கணும். உங்களுடைய மதிப்பெண்ல 45% விழுக்காடு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக கல்வி கடன் பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 40% விழுக்காடு இருந்தா போதும். அப்புறம் பழங்குடியின மாணவர்கள் மற்றும் மலைவாழ் மாணவர்களுக்கு 35% மார்க் உங்களுடைய மார்க்ல மொத்த மதிப்பெண்ல 35% விழுக்காடு இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு கல்வி கடன் உண்டு. இதை நீங்க மேற்கோள் காட்டி அந்த வங்கியில சொல்லுங்க. அப்ப இந்த சுற்றறிக்கை இந்த அரசாணையை நீங்க பின்பற்ற மறுக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை கொடுக்குது, தமிழ்நாட்டில் தானே உங்க வங்கி இருக்கு, அப்ப ஏன் இதை தர மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தர மறுத்தால் அவருக்கு இந்த அரசாணை சுட்டி காட்டுங்க. இல்லை அப்படின்னா நீங்க நேரடியாக புகார் தெரிவித்து உங்களுடைய உரிமையை நீங்க மீட்டுக் கொள்ளலாம்.